Dear students, welcome to our Maths class, Class 5, Subject Mathematics, Topic The Fish Tale, Chapter 1. Already see the Part 1, 4 pages. Now, Part 2. Next, continue the pages. So, now come to the topic. So, first one, shapes. Already told shapes. So, this topic concept, main concept, first one, shapes. Second one, number in words, words in numbers. Another one, kilograms, that is profit and loss. Gram, kilogram, meter, kilometer, that is measurement. Measurement also. Okay. So, first one, you can see the shapes. So, listen, the fish can draw the shapes triangle, square, and circle and oval shape. Okay. So, your choice. Fish, you thought fish. Another, you can draw the shapes. Okay. Next one, numbers. That is, see these fishes. Yes, different shapes fishes. Okay. Next one, listen. Fish's name. Sort of as, this is parrotfish and squid and jellyfish, octopus, and next one. So many fishes. Crab, and last one, silverfish. Okay, prawn also. This is prawn. Prawn means siral. Okay. So, next topic is an fisherman in their boats. So, so many types of boats. Can see the boats. Boat, listen. First one, log boat. This is log boat. Very simple. See this wooden, make a wooden. பார்க்குறதுக்கு நம்ம மரக்கட்டைங்க அந்த உட்டன் மர கிளைகளில் செஞ்ச மாதிரி அந்த கட்டைங்க அதில் செஞ்ச மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போகாது இல்லையா. நெக்ஸ்ட், திஸ் இஸ் ஒன்லி லாக் போட். திஸ் ஆல்சோ லாக் போட். ஓகே, திஸ் இஸ் லாக் போட். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாக் போட். நெக்ஸ்ட் ஒன்று லாக் போட். நெக்ஸ்ட், so many types of boats. First one, listen. This is oar boat. Oar boat, that is boat. This also would make a wooden. Next, motor boat. மோட்டார் போட் பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க, அதை ஆன் பண்ணவனே போயிடும். லாக் போட் எப்படின்னா நம்ம துடுப்பில் தள்ளிட்டு தான் போகணும் கையால். ஓகே. நெக்ஸ்ட், திஸ் ஆல்சோ மோட்டார் போட். மோட்டார் போட்னால் கொஞ்சம் ஸ்பீடாக போகும், நிறைய தூரம் போகலாம். அப்புறம் லாங் டெயில் போட். லாங் டெயில் போட்னால் இந்த ரெண்டு பக்கம் அந்த மாதிரி நல்லா கூஸாக இருக்கும், நல்லா கூம்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லாங் டெயில் போட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், திஸ் இஸ் ஒன்லி மெஷின் போட். மெஷின் போட் பார்த்திங்கன்னா ஸ்பீடு, அதிக ஸ்பீடாக போகிறதே இந்த மெஷின் போட்டு தான். ரொம்ப தூரம் போகலாம், நிறைய ஃபிஷ் கேட்ச் பண்ணலாம், அதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, திஸ் இஸ் டைப்ஸ் ஆஃப் போட். ஓகே, ஸோ லிசன். விச் போட் கெட்ஸ் ஹவு மச்? எந்த போட்டு வந்து ரொம்ப அதிகமாக போகும், எவ்வளோ விலை அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. லிசன், இங்கே கவனிங்க. ஃபஸ்ட் ஒன், தி டேபிள் காலம். given the table column, listen. First, log boat. அது பார்த்தீங்கன்னா 1 trip 20 kg போகும், per hours கொடுத்துருக்காங்க, 4 kilometer. ஓகே. நெக்ஸ்ட்டு லாங் டெயில் போட் 600, 1 trip போகும், 12 kilometer per hour. நெக்ஸ்ட் மோட்டார் போட் 800, 1 trip 800 kg. நெக்ஸ்ட் ஒன்று 20 kilometer per hour. மெஷின் போட் 6000, 1 trip and 22 kilometer per hour. ஓகே. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஷேப்ஸ் பார்த்தோம், நம்பர் இன் வேர்ட்ஸ் இன் நம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம இதுக்குரிய என்ன பார்க்க போகிறோம், சம்ஸ் பார்க்க போகிறோம். அங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா,
about how much fish in all will each type of boat bring in 7 trips. First question, அதாவது வந்து 7 trips. இப்போ நம்ம வந்து இங்கே ட்ரிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 7 ட்ரிப்ஸுக்கு எவ்வளோ எவ்வளோ இடத்துக்கு போகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், அபவுட் ஹவு ஃபார் கேன் மோட்டார் போட் கோ இன் 6 hours. 6 hours மோட்டார் போட் இங்கே இப்போ அப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று, இஃப் எ லாங் டெயில் போட் ஹேஸ் டு ட்ராவல் 60 kilometer, ஹவு லாங் வில் இட் டேக்? ஸோ 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட் நம்ம 7 ட்ரிப்ஸ் வச்சு இந்த நம்ம சம்மை பார்ப்போம். லிசனால். ஸோ ஃபஸ்ட் ஒன், see this. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஷேப்ஸ், ரெக்டாங்கிள், ஸ்கொயர்ஸ், ட்ரையாங்கிள். ஸோ திஸ் இஸ் ஷேப்ஸ். கேன் ட்ரா ஃபிஷ், கேன் ட்ரா த ஃபிஷ் ஷேப்ஸ். மேக் எ ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அண்ட் ட்ரையாங்கிள். ஓகே, ரெக்டாங்கிள் both sides are equal, அதை opposite sides are equal. Squares both sides are equal. Triangle 3 side and 3 angles. This is only place value, that is ones, tens, hundreds, thousands, 10,000s and lakhs. So number in words, words in numbers. Okay, how to read the numbers? 2,67,534. first one numbers. Next, second box பார்த்தீங்கன்னா 10 லேக்கில் இல்லை நம்பரு. நெக்ஸ்ட் 1000 அது ஸ்டார்ட் ஆகுது, 10,000. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? 32,456. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1000 இல்லை, லேக்கும் இல்லை, 10,000 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 4,252. ஓகே, திஸ் இஸ் ரீட் த நம்பர். எஸ், ஹவு டு ரீடு? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், கமா, நெக்ஸ்ட்டு 1000, 10,000, comma, next lakhs. So 3,25,395. Next 12,503. This is only, what is this? Number in words, words in numbers. இப்போ நான் சம்மு சொன்னேன் இல்லையா, சம்மு பார்த்தீங்கன்னா இதுதான் சம்மு. லாங் போட், இப்போ எல்லா போட்டுக்குமே வந்து நம்ம 1 ட்ரிப்புக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் போகுது? லாங் போட் பார்த்திங்கன்னா கவனிங்க, 1 ட்ரிப் 20 kg ஃபிஷ்ஷஸ் கேட்ச் பண்ணுறாங்க. அப்போ 7 ட்ரிப்புக்கு 20 × 7 மல்டிபிள் பண்ணிக்கணும், மல்டிப்ளிகேஷன். 140 kg ஃபிஷ். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லாங் டெயில் போட், அவங்க 1 ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா 600 kg ஃபிஷ்ஷஸ் கேட்ச் பண்ணுறாங்க. 7 ட்ரிப்புக்கு 600 × 7, இப்போ 4,200 kg. ஓகே, கேஜி ஃபிஷ்ஷஸ். நெக்ஸ்ட் மோட்டார் போட் பார்த்தீங்கன்னா 1 ட்ரிப்பு 800 kg ஃபிஷ். 7 ட்ரிப்பு 800 × 7, அப்போ 5,600 kg. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெஷின் போட்டு 1 ட்ரிப்பு 6,000 kg. இப்போ 7 ட்ரிப்பு 6,000 × 7, ஸோ 42,000. ஓகே, திஸ் இஸ் ஒன்லி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று லிசன். நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் ஒன்லி, இதுக்கு எதாவது ஆன்சர் நான் மிஸ் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக் நம்பர், ஸ்மால் நம்பர் சொன்னோம் இல்லையா, வேர்ட்ஸ், தட்ஸ் ஒன்லி ஹண்ட்ரட்ஸ், டென்ஸ், ஒன்ஸ், அதுதான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஷ் மார்க்கெட். இப்போ ஃபிஷ் மார்க்கெட்டில் நிறைய ஃபிஷ்ஷஸ் வாங்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம், வாங்கிட்டு வர போவாங்க இல்லையா? இப்போ அங்கே வந்து போட்டிங்கன்னா கேஜஸ் கணக்கில் வாங்குவாங்க. எவ்வளோ மீன் வேணாலும் வாங்கிக்கலாம், ஃபிஷ் போயிட்டு வாங்கலாம். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினி, கிரேசி, இந்த ஃப்ளோராம்மா, அப்புறம் கருத்தம்மா, அப்புறம் ஃபாசிலா, இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபிஷ் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினி என்ன பண்ணுறா, 40 rupeesக்கு சொல்கிறா. பட் கிரேசி என்ன பண்ணுறா, 60 kgக்கு சொல்கிறா. ஓகே, அப்புறம் ஃப்ளோராம்மா என்ன பண்ணுறாங்க, ஃப்ரான்ஸ் வந்து 150 kg சொல்கிறாங்க. கருத்தம்மா 50 kg ஸ்பீட் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே ஃபாசிலா பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்னா 8 kg 1,200க்கு சேல்ஸ் பண்ணுறான். அப்போ 1 kg ஹவு மச் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, லிசன் அல்ல. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கொஷின், அட் வாட் ப்ரைஸ் பர் kg டிட் ஃபாசிலா செல் த கிங்ஃபிஷ்? ஃபஸ்ட் கொஷினு. நெக்ஸ்ட் ஒன்று, ஃப்ளோராம்மா ஹேஸ் சோல்ட் 10 kg ஃப்ரான் டுடே, ஹவு மச் மணி டிட் ஷி
get for that. இந்த question second question. Next பார்த்தா third one also. Okay, Gracie sold 6 kg swordfish. Minnie has earned as much money. இப்போ மினி வந்து 40 ருபீஸ்க்கு பண்ணா இல்லையா, அவள் 60 ருபீஸ் பண்ணியிருக்கா. ஸோ யார் அதிகமாக பண்ணியிருப்பாங்க? கிரேசி தான். ஓகே, இப்போ அந்த 3 கொஷினுக்கும் நான் மிஸ் ஆன்சர் சொல்கிறேன் உங்களுக்கு, கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின், see this. Listen. First one, at what price per kg did Fasila sell the kingfish? இப்போ காஸ்ட் ஆஃப் 8 kg, 8 kgக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1200. அப்போ காஸ்ட் ஆஃப் 1 kg. இப்போ டிவிஷன் பண்ணணும், டிவைட் 8ஆல் 1200 டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 150. 1 kg ஃபிஷ், கிங் ஃபிஷ் எவ்வளோ? 150. ஓகே, ஆன்சர் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிசன் எல்லாரும். This is only how much Florama sold, listen, 10 kg from today. So how much money did she get for that? First பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து Florama sales France for 1 kg 150. ஓகே, 150. ஸோ 10 kg என்ன பண்ணணும்? மல்டி பண்ணணும். 150 10 மல்டி. ஓகே, அப்போ 1500க்கு அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், கிரேசி சோல்டு 6 kg ஸ்வாட். மினி ஹேஸ் earned as much money as Gracie. How many kg ஆஃப் sadness did மினி செல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், லிசன். Gracie get fish 1 kg 60 rupees. இப்போ 6 kg என்ன வரும்? 60 மல்டி 6 360. ஓகே, அப்போ மினி ஹேஸ் என் 360. அவளோட எவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னா இங்கே மைனஸ் பண்ணிக்கணும். அவன் 40னா 240, இங்கே வந்து 360, ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 220 அவங்களுக்கு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், லிசன். திஸ் இஸ் 3 கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட் பஷீர் ஹேஸ் rupees 100. ஓகே, rupees 100. 100க்கு வந்து அவங்க டைம் என்ன பண்ணுறாரு அவர் பஷீர்? ஸ்பெண்ட் பண்ணி 1/4னா 1/4 கிலோ 1/4 1/4 என்ன வாங்குறாரு? ஸ்பீட் வாங்குறாரு. அடுத்து வந்து 3/4 வந்து ஃப்ரான் வாங்குறாரு. ரெண்டுமே சேர்த்து rupees 100. 100க்கு தான் அவங்க வாங்குறாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ஹவு மெனி kilograms ஆஃப் ஸ்குவிட் டிட் ஹி பை? அப்போ வந்து எவ்வளோ கிலோகிராம் வாங்கியிருப்பார்? ஸ்குவிட்டில் எவ்வளோ கிலோகிராமு? ஹவு மெனி கிலோகிராம் ஃப்ரான்ஸ் டிட் ஹி பை அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ பார்க்கும்போது எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து 100 rupees, அதாவது 1/4 கிலோ வாங்கும்போது அதுக்கு எவ்வளோ? 25 kg. இப்போ என்ன வரும்? 25 kg தான் வாங்கியிருக்காரு. ஃபஸ்ட் கொஷின் வந்து 25 kg அதான் வாங்கியிருக்காரு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்னா 75 kg வாங்கியிருக்காரு. ஃப்ரான் வந்து 75 kg. ஸோ டோட்டல் 100. ஓகே, புரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு எப்படி வாங்கியிருக்காருன்னு? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரை திஸ் ஃபாஸ்ட். இப்போ நீங்களும் உங்களுக்கு ஒரு குயிஸ் மாதிரி இது. நெக்ஸ்ட்டு, உமன்ஸ் மீன்கர் பேங்க்னால் உங்களுக்கு தெரியும், கோஆப்ரேட் பேங்க். அதில் நிறைய பேர் பேங்க்கில் அக்கௌண்ட் பண்ணியிருப்பாங்க, லோன்லாம் வாங்கலாம், எல்லாமே பண்ணலாம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் ஒன்று, இப்போ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஹவு மச் மணி டஸ் தி குரூப் கலெக்ட் ஈச் மந்த்? இப்போ ஒரு குரூப்பில் வந்து சேர்ந்து இப்போ வந்து பணம் கட்டுறாங்கன்னா மந்த் வைஸ் ஈச் மந்த்து 25 rupees எவ்ரி மந்த் அண்ட் புட்ஸ் இன் த பேங்க்கு. அவங்க வந்து மாதம் 25 ரூபா போடுறாங்க. அப்போது எத்தனை மாதம்? ஹவு மச் மணி டஸ் த குரூப் கலெக்ட் ஈச் மந்த்? எவ்வளோ கட்டணும்? இப்போ 1 மந்த்து வந்து 25 rupeesனால் 1 year 12 month இல்லையா? கால்குலேட் பண்ணி ஹவு மச் மணி வில் பி கலெக்டட் இன் 10 years? 10 years கலெக்ட் பண்ணணும். 1 year 12 monthனா இப்போ 10 year 12 into 10 அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் டைம். இந்த கொஷின் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். கிரேசி டுக்
4,000 லோன் 4,000 வாங்கியிருக்கா. ஓகே, நெட் கேஷ். மந்த்லி வந்து 345 வந்து எவ்ரி மந்த் பே பண்ணிடுறா. ஸோ 1 இயர் வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா. அப்போது ஹவு மச் மணி பே பேங்க் டு த பேங்க். இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் இப்போ நான் சொல்கிறேன் ஆன்சர் எப்படின்னு. ரீசன் சம் வந்து இல்லை மிஸ் போட்டிருக்கேன், காமிக்கிறேன் பாருங்கள். Listen, this is only this question. Okay, Gracie has taken loan rupees 4,000. First வந்து 4,000 வாங்குறா. She paid bank monthly 345 per month. And you know 1 year how many month? 12 month. Total money paid by Gracie in 1 year. அப்போ 345 multi 12. ஓகே, மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வருது ஆன்சர் நமக்கு? 4,140. ஓகே, ஸோ அப்போ ஒரு 1 இயருக்கு அவள் எவ்வளோ பே பண்ணுறான்னா 4,140 ருபீஸ் பே பண்ணுறான். ஆனால் வாங்கின அமௌண்ட் வந்து 4,000 ஒன்லி நெட் கேஷ். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து 140 பே பண்ணியிருக்கா இல்லையா? ஸோ அப்போ அது வந்து என்னது? இது இன்ட்ரெஸ்ட். நம்ம வாங்கின லோனுக்கு இன்ட்ரெஸ்ட். ஓகே, டிட் யூ நோ அண்டர்ஸ்டாண்ட்? வெரி குட்.